Hello aspirants, welcome to our channel Way to Get Hope. January 3, 2024 கரண்ட் அஃபேர்ஸ் வாங்க பார்க்கலாம். புத்தக கண்காட்சி ஜனவரி 3 முதல் 21 வரை பாபாசி சார்பில் சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் நடைபெற உள்ள 47வது சென்னை புத்தக கண்காட்சி தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, புக் ஃபேர் சென்னையில் நடக்குது. எந்த ஸ்டேடியம்லனா OMCA அந்த ஸ்டேடியத்தில் நடக்குது சொல்கிறாங்க. நந்தனத்தில் இருக்குது. இதை யார் எடுத்து இந்த புத்தக கண்காட்சியை நடத்துகிறாங்கன்னா, பாபாசி, அதாவது புக் செல்லர்ஸ் அண்டு பப்ளிஷர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சவுத் இந்தியா, இவங்க எடுத்து கண்டக்ட் பண்ணுறது தான் இந்த புக் ஃபேர். இந்த புத்தக கண்காட்சி சென்னையில் 47வது முறையாக நடக்கிறது. இதை ஆரம்பித்து வைத்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதுதான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட், உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. இது என்னைக்கு நடக்குதுன்னா, ஜனவரி 7, 8 தேதிகளில் எங்கே நடக்குதுன்னா சென்னையில் நடக்குது. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறதாக சொல்கிறாங்க. இதோட கோலே வந்து $1 trillion பொருளாதாரத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட டார்கெட்டாக வச்சு இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறுது. என்னென்ன நடக்குதுன்னா, ஜனவரி 7, 8 தேதியில் நடக்குது. எங்கே நடக்குதுன்னா சென்னையில் நடக்குது. இதோட கோலாக $1 trillion நம்மளை எக்கனாமியை டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டோட மோட்டோவாக வச்சுருந்துருக்காங்க சென்னையில். நெக்ஸ்ட், மெட்டெக் மித்ரா. இது என்னென்னா, மருத்துவ தொழில்நுட்ப கண்டுபிடிப்பாளர்களை கண்டுபிடிக்கவும் சுகாதார நல தீர்வுகளை மேம்படுத்தவும் மெட்டெக் மித்ரா வலைத்தளமும் செயலியும் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த மெட்டெக் மித்ரானா மெடிக்கல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இது என்னென்னா, யங்ஸ்டர்ஸாக இருக்கவங்களோட ஐடியாலஜி, அவங்களோட டெக்னாலஜி, அவங்க புதுசாக இன்னோவேட்டிவாக கண்டுபிடிக்கிற சொல்யூஷன்ஸ், கெமிக்கல்ஸ், இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மெட்டெக் மித்ரா அப்படின்ற ஒரு வலைத்தள செயலி, அதாவது ஆப்பை உருவாக்கியிருக்காங்க. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர். அவங்க தான் இந்த மெட்டெக் மித்ரா அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. பார்த்திங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் மெடிக்கல் அண்ட் ஹெல்த் வெல்ஃபேர். நெக்ஸ்ட், சைனிக் பள்ளி. இந்தியாவின் முதல் அனைத்து பெண்கள் சைனிக் பள்ளி உத்தரப்பிரதேசம் விருந்தாவானில் தொடங்கப்பட்டுள்ளது. சைனிக் பள்ளி அப்படின்னா என்னென்னா, இராணுவம் கடற்படையில் சேர்வதற்கான பயிற்சி அளிக்கும் பள்ளி. சைனிக் பள்ளினா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இராணுவமும் கடற்படையும் பற்றி கற்றுக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய பள்ளி தான் வந்து சைனிக் பள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைனிக் பள்ளியை இந்தியாவில் முதலாக அனைத்து பெண்கள் கலந்து கொள்ளக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் விருந்தாவனில் அங்கே தான் தொடங்கப்பட்டிருக்காங்க. முதலாக 1961 பாதுகாப்புத்துறை அமைச்சராக பணியாற்றிய கிருஷ்ணன் மேனன் அப்படின்றவர் தான் இந்த சைனிக் பள்ளி அப்படின்ற ஒரு ஐடியாவையே கொண்டு வந்திருக்கிறார். யாருன்னா, கிருஷ்ணன் மேனன். அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பணியாற்றிய போது எங்கே இந்த சைனிக் பள்ளி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, உத்தரப்பிரதேசம் விருந்தாவானில். நெக்ஸ்ட், ஹிட் அண்ட் ரன் வழக்கு. புதிதாக நிறைவேறப்பட்ட பாரதிய நியாய சன்ஹிதா சட்டத்தின் கீழ் ஹிட் அண்ட் ரன் வழக்கிற்கு வழங்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து லாரி, கார், பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டம் நடத்துகின்றனர். இந்த ஹிட் அண்ட் ரன் வழக்குக்கு முன்னாடி இருந்தது IPC செக்ஷன், இந்தியன் பீனல் கோட் 1860 என்ன இருந்துச்சுன்னா, 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் இப்போது ஹிட் அண்ட் ரன் வழக்கில் 10 ஆண்டுகள் சிறையும் 7 லட்சம் அபராதமும் வழங்கப்பட உள்ளது. அப்போ 10 வருஷம் ஜெயிலும் 7 லட்சம் ஃபைனும் கட்டணும். இந்த ஹிட் அண்ட் ரன் வழக்கில் தண்டனையாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், நீதிபதி சஞ்சீவ் கண்ணா. இவர் யாருன்னா, நேஷனல் லா கமிஷனோட ஹெட்டாக இப்போது நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் தான் அடுத்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாகவும் சொல்கிறாங்க. யாருன்னா, நீதிபதி சஞ்சீவ் கண்ணா. நெக்ஸ்ட், புதிய விமான முனையம் திறப்பு. திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில், அதாவது திருச்சியில் இருக்க இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் புதிய முனையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்துள்ளார். திருச்சியில் இருக்க இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில்
புதிய ஒரு முனையத்தை பிரதமர் நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர்கள் திறந்து வைத்திருக்காங்க. எவ்வளோ செலவில் அதை கட்டப்பட்டிருக்காங்கன்னா 1112 கோடியில் அதை செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் 20,140 கோடி செலவிலான திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டிட்டு வந்திருக்கிறாரு. நெக்ஸ்ட், இந்திய பெருங்கடல் கடற்படை கருத்தரங்கம். இந்திய பெருங்கடல் கடற்படை கருத்தரங்கத்தின் 8வது தலைவர்கள் கூட்டத்தின் தாய்லாந்தின் பேங்காக் நகரில் நடைபெற்றுள்ளது. இந்திய பெருங்கடல் கடற்படை கருத்தரங்கம் எங்கே நடந்துச்சுன்னா தாய்லாந்தில் பேங்காக்ல நடந்திருக்கு. MS சுவாமிநாதன் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா BR கம்போஜ் என்பவருக்கு MS சுவாமிநாதன் விருது வழங்கப்பட்டுள்ளது. சௌத்ரி சரண் சிங் ஹரியானா வேளாண் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக செயல்படுகிறார். MS சுவாமிநாதன் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா கம்போஜ் BR கம்போஜ் அவர்களுக்கு MS சுவாமிநாதன் விருது கொடுத்துருக்காங்க. வேளாண் பல்கலைக்கழகம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு துணைவேந்தராக யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா சௌத்ரி சரண் சிங் ஹரியானா. நெக்ஸ்ட், தலை சிறந்த கல்லூரி பல்கலைக்கழகங்கள் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவின் தலை சிறந்த 100 கலை அறிவியல் கல்லூரிகளில் 35 தமிழகத்தில் உள்ளன. இந்தியாவில் பெஸ்ட்டு கல்லூரி, அதாவது பெஸ்ட் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 100 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். அதில் 35 தமிழகத்தில் உள்ளது. நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் தலை சிறந்த 100 பல்கலைக்கழகத்தில் 22 தமிழகத்தில் உள்ளன. அப்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் 100ல் 35 தமிழகத்தில் இருக்குது. யூனிவர்சிட்டியில் 100ல் 22 தமிழகத்தில் உள்ளன. இந்தியாவின் தலை சிறந்த 100 பொறியியல் கல்லூரிகளில் 15 தமிழகத்தில் உள்ளன. ஃபஸ்ட்டு பார்த்தது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பெஸ்ட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு 100 செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 35 தமிழகத்தில் உள்ளது. அதே மாதிரி பெஸ்ட்டு யூனிவர்சிட்டி 100 செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 22 தமிழகத்தில் உள்ளன. அதுக்கடுத்து பெஸ்ட்டு இன்ஜினியரிங் காலேஜ் 100 செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 15 நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. நெக்ஸ்ட், ஹைதராபாத் விமான நிலையம் கடந்த ஆண்டு சர்வதேச அளவில் சரியான நேரத்தில் இயக்கப்படும் முதல் 10 விமான நிலையங்களின் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. கரெக்டான நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு அதில் 2வது பிளேஸாக இடம் பிடித்திருக்கிறது யாருன்னா நம்ம ஹைதராபாத் விமான நிலையம். அதில் அங்கே தெலுங்கானாவில் இருக்க ஹைதராபாத் விமான நிலையம் தான் 2வது இடத்த பிடிச்சிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு எதை பிடித்திருக்குன்னா மினியாபோலிஸ் செயின்ட் பால் சர்வதேச விமான நிலையம் அமெரிக்காவில் இருக்குது. 3வது இடமாக பெங்களூர் விமான நிலையம், அது எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஹைதராபாத், தெலுங்கானாவில் இருக்க ஹைதராபாத் வந்து 2வது இடத்த பிடிச்சிருக்கு. கரெக்டான டைமில் இயக்கியிருக்காங்க அப்படின்ட்டுன்னு. ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது மினியாபோலிஸ் செயின்ட் பால் சர்வதேச விமான நிலையம் அமெரிக்காவில் இருக்குது. 3வது பிளேஸில் பெங்களூர் விமான நிலையம் கர்நாடகாவில் இருக்குது. நெக்ஸ்ட், இந்தியாவின் பெட்ரோலிய தலைநகரமாக குஜராத் மாறியுள்ளது. பெட்ரோலியோட ஹெட் குவார்ட்டராக எது இருக்குன்னா இந்தியாவில் குஜராத் இருக்குது. இந்தியாவின் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு நகரமாக எது செலக்ட் ஆகிருக்குன்னா உத்தரப்பிரதேசமில் இருக்க லக்னோ. 2022-23 ஆண்டுக்கான தேசிய தரவரிசை பட்டியலில் தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளது. இப்போ 3 இருக்குது. பெட்ரோலிய தலைநகரமாக எது இருக்குன்னா குஜராத் இருக்குது. செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நகரமாக எது இருக்குன்னா உத்தரப்பிரதேஷில் இருக்க லக்னோ. தேசிய தரவரிசை பட்டியலில் 2023-22 இந்த 2 ஆண்டுக்கும் யார் தான் முதலிடம் இருக்குன்னா தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.